ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். இன்றைக்கி அறுவடை தாங்க பண்ண போகிறாங்க. அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க. இதுக்கு வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அறுவடைக்குள்ளே போகலாம். இந்த பாவக்காய் பாருங்கள் எப்படி பழுத்துட்டு இருக்குங்க. இதனால தாங்க நான் பாவக்காய் கொடியே போடுறது கிடையாதுங்க, தானாகவே வந்துருங்க. இந்த பழம் அப்படியே எந்த தொட்டியில் விழுதோ அதில் வந்துருங்க. அப்படி இல்லை கீழே விழுந்தாலும் அதை வந்து நம்ம பெருக்கி திரும்ப தொட்டியில் தான் போடுறோம் இல்லைங்களா. அங்கே தொட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற தழையெல்லாம் பெருக்கி தொட்டிலே தான் போட்டு விட்ருவோங்க. அதனால எல்லா தொட்டிலையுமே முளைச்சி வந்துருங்க. இவ்வளோதான் சைஸ் வருங்க. இது குட்டி குட்டியாக தான் இருக்குங்க, பெருசாகாதுங்க. இந்த அளவுக்கு தான் வருங்க, இதுக்கு மேலே பெருசாகாதுங்க. ஆனால் நல்லா கசப்பாக இருக்குங்க இந்த பாவக்காய். நான் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கடையில் பாவக்காய் வாங்கிட்டு வந்துட்டு அதுலேருந்து விதைய எடுத்து போட்டது தாங்க. நான் பாவக்காய் விதை வந்து விதையாக வாங்கி போடலைங்க. பாவக்காவாக வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அதுலேருந்து விதையை தான் எடுத்து போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த 5-6 வருஷத்துல தானாகவே விதை கொட்டி கொட்டி வளர்ந்துருங்க. எவ்வளோ இருக்குது பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பொரியல் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. ஆனால் இது பெரிய பாவக்காய் இருந்தால் ஒரு 2-3 பாவக்காய் இருந்தால் கூட போதுங்க. ஒரு பொரியலுக்கு வந்துடும், இல்லை குழம்பு பொரியல் எது வேணாலும் செஞ்சிடலாங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய வந்தால் தான் அது பொரியல் பண்ண முடியுது, இல்லை குழம்பு வைக்க முடியுதுங்க. இது பிஞ்சா இருக்கு. இங்கெல்லாம் கூட இருக்கு. கொடிங்கெல்லாம் வேற அடர்த்தியா படர்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால இது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனாலே நிறைய பழம் பழுத்துடுது. இலையும் இந்த பாவக்காவும் ஒரே கலர்ல இருக்குங்க, அதனால இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அது பழுத்த பிறகுதான், அது மஞ்சளா மாறின பிறகுதான் நமக்கு இந்த இடத்துல பாவக்காய் பழுத்து இருக்குன்னே தெரியுது. இந்த கொடியில் அவ்வளோதாங்க, இன்னும் அங்கே கொடி இருக்குங்க. இது பழுத்துட்டு அப்படியே பழுத்துரும் இதை விட்டா. அங்க ஒரு கொடி இருந்தது இல்லைங்களா, அங்கேயும் கொஞ்சம் பாவக்காய் இருந்ததுங்க. இங்க ஒரு கொடி இருக்குங்க, இதுலயும் கொஞ்சம் இருக்குது. எல்லாமே மிதிப்பாகல் தாங்க. இங்க இருக்கிற கொடியும் மிதிப்பாகல் தான், அங்க இருந்ததும் மிதிப்பாகல் தான். இதுலயும் கொஞ்சம் பாவக்காய் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த பாவக்காய் கொடி படர்ந்துட்டு எல்லா பழமரமும் வந்து அப்படியே அமுங்கி போயிருக்குதுங்க, இருக்கிறதே தெரியலைங்க. இங்க லோங்கன் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் சீத்தாப்புளி இருக்குதுங்க, கோல்டன் சீத்தாப்புளி. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பாவக்காய் அதிகமாக தாங்க கிடைச்சிருக்குது. ஒரு பொரியல் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க பாவக்காய். ஒரு 20-30 பாவக்காய் வந்துருக்குதுங்க இந்த வாட்டி. இந்த இடத்துலயும் ஒரு கொடி இருக்குங்க, இங்கேயும் 1-2 இருக்குது பாவக்காய். ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, கொத்து கத்திரிங்க. இது ஒன்னே தான் இருக்குதுங்க. போன அறுவடையில் பார்த்தீங்கன்னா செவந்தம்பட்டி கத்திரிக்காய் பறிச்சாங்க. அது ஒரு 10 கத்திரிக்காய்க்கு மேலே இருந்துச்சுங்க. பொரியல் தான் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த கத்திரிக்காயும் ஒரே ஒரு பொடலங்காய் அறுவடை பண்ணா இல்லைங்களா, அது 2த்தையும் சேர்த்து பொரியல் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சுங்க. பொடலங்காவும் கத்திரிக்காயும் ஈக்குவலாகவே வந்துடுச்சுங்க, நல்லா இருந்ததுங்க பொரியல். இது கொஞ்சம் பச்சை மிளகாவும் இருக்குங்க.
போன வருஷம் பறிச்சோம் இல்லைங்களா, எவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க. விரல் சைஸ் இருந்ததுங்க ஒவ்வொரு மிளகாவும். இப்போ பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது. அதுதாங்க மழை இல்லைனாலே இந்த மாதிரி தாங்க மிளகா. மே மாதத்துல இப்படி தான் காய்க்குங்க. மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மழை ஆரம்பிக்கிற வரல இப்படி தான் காய்க்குங்க. இதுக்கப்புறம் மழை நாள் பனி நாளில் பார்த்தீங்கன்னா, அதுவும் பனி நாளில் தான் மிளகாலாம் நல்லா நீட்டாக காய்க்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.